ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கடலைப்பருப்பு கிரேவி தான். எப்படி செய்வோம்னு சொல்லி பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். அதோடு சேர்த்து நான் கோதுமை சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். இந்த கிரேவிக்கு பரோட்டா ப்ரெட்டும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு அவியறதுக்கு ஒரு விசில் இருந்தால் போதும், மிச்சம் வேவையும் கூடாது. ரெண்டு விசில் வந்துச்சுன்னா அது கடைஞ்சி அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி எடுங்க, கடலைப்பருப்பை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டி பால் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் அது கொதி வந்த பிறகு நாங்கள் அடுத்த ஸ்டெப் தாளிப்பு தான். இந்த மாதிரி தாளிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை பருப்புக்கும் மட்டும் இல்லை, நார்மலாக நாங்கள் ஆக்கிற பருப்புக்கும் நல்லா இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி தாளித்து பாருங்கள்.